செமையாக இருக்குல்ல. மலை ஏறிட்டுருக்கோம். இந்த சஜாராவ் கோட்டையை நோக்கி இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். அங்கே அந்த மலையோட உச்சியில் தெரிகிறது தான் சஜாராவ் கோட்டை. இது அந்த மற்ற 2 கோட்டைகளுக்கு போகிற வழி மாதிரி ஓரளவுக்கு சுலபமாக இருக்கும் அப்படின்னு நினச்சோம். ஏன்னா இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப கிட்ட இருக்கக்கூடிய கோட்டை. உயரமும் கம்மி, ஆனால் ரொம்ப செங்குத்தாக இருக்குது. நம்ம இப்படியே ஒரு 45 டிகிரிலேயே வந்து மேலே ட்ரெக் பண்ணுற மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்குது. உங்களுக்கு தெரியும், இன்க்ளைண்டாக இருக்குது. ஸோ ஏற கஷ்டமாக தான் இருக்குது கொஞ்சம். பட் ஓகே, கல்லில் கொஞ்சம் பனி லைட்டாக இருக்கிறதுனால, சில்லுன்னு இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஸோ நம்ம தொடர்ந்து அப்படியே நடப்போம். மேலே போய் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். கிட்டத்தட்ட 20 நிமிஷமாக செங்குத்தான ஒரு மலை ஏற்றம் தான். இன்னும் போக போக கடினமாயிட்டே போகுது. வந்துட்டோம். இன்றைக்கி ஏப்ரல் 3. ஸோ காலையில் இன்றைக்கி இந்த சஜாராவ் கோட்டையை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக கிளம்பணும். ஸோ கிளம்பும்போது அதிகமாக வெயில் இல்லை, நல்லா இருந்தது. சரி, அப்படியே நமக்கு கொஞ்சம் பனியும் மேகமூட்டமாக தான் இருக்கும்னு நினச்சோம். பட் சர்ப்ரைஸாக சரியான மழை, அட்டகாசமாக இருந்தது. நல்ல காற்று. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு நம்ம மொத்த ஊரையும் வந்து மழை சூழ்ந்து அவ்வளோ அழகாக இருந்தது. மேலே நாங்கள் முழுசாக நனைஞ்சிட்டோம். விஷுவல்ஸே பார்க்கவே வந்து அவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது. மழை வந்து இந்த மரம், செடி, கொடி இதையோட கலர் எல்லாத்தையும் அப்படியே பூஸ்ட் பண்ணி கொடுத்துருச்சு. அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மழை ஆரம்பித்ததுலேருந்து நாங்கள் கொஞ்சம் வீடியோஸ் எடுத்தோம், டைம் லேப்ஸ் ஃபுட்டேஜஸ்லாம். அதெல்லாம் பாருங்கள். இந்த மழை வந்து எப்படி காட்பாடி, வேலூரில், நம்ம சத்துவாச்சாரி பகுதியில் இந்த மலைகளெல்லாம் எப்படி வந்து மழை மேகங்கள் தொட்டு தழுவி அப்படி அழகாக ஒரு முத்தம் கொடுத்துட்டு போன மாதிரியான ஒரு ஃபீல் இருந்தது.
இப்போது நாம் வேலூரினுடைய மையப்பகுதியில் இருக்கக்கூடிய பாவாஜி மலை மீது அமைந்திருக்கிற சஜாராவ் கோட்டையில் தான் இப்போ நின்றுட்டுருக்கோம். இந்த கோட்டையுடைய நுழைவாயில், ஆக்சுவலி இது கோட்டையுடைய நுழைவாயில் மாதிரி அந்த பக்கம் இருந்து பார்த்தா தெரியும். நம்ம மேலேருந்து பார்க்கும்போது இது நம்ம வேலூர் மாநகரத்துக்கான நுழைவாயில் மாதிரியான ஒரு அழகான வியூ கிடைக்கும். இங்கே பாருங்கள், அட்டகாசமாக இருக்குது. சென்னை பெங்களூர் ஹைவே அப்படியே தெரியும். நம்ம காகிதப்பட்டறை, தோட்டப்பாளையம், அப்படியே பாலாறு, அந்த பக்கம் காட்பாடி சார்ந்த மற்ற ஊர்கள் எல்லாமே அவ்வளோ அழகாக தெரியுது. அதுவும் காலையில் ஏறும்போது கொஞ்சமாக பனி சூழ்ந்து கிளியராக இல்லாத மாதிரி இருந்தது வியூ. ஆனால் இப்போது ஒரு மழை செமையாக வந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு சூப்பரான மழை. அந்த மழைக்கு அப்புறம் எல்லாமே தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ மறுபடியுமே மழை வந்து ஆரம்பிக்குது. ஸோ இந்த கோட்டையினுடைய நுழைவாயில் இதுதான். இங்கே இருக்கக்கூடிய ஒரே நுழைவாயில் இந்த ஒரே நுழைவாயில் தான். அதே மாதிரி இந்த நம்ம வேலூர் மாநகரத்தில் இருக்கக்கூடிய இந்த துணை கோட்டைகளில் இருக்கிறதுலே சின்ன கோட்டை வந்து இந்த சஜாராவ் கோட்டை தான். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த குஜராவ் கோட்டையும் முர்தாஸ் கவுர் கோட்டையும் வந்து பரப்பளவுலையும் அதனுடைய உள்கட்டமைப்புலையும் வந்து இதை விட வித்தியாசப்பட்டு பெரிய அளவில் இருக்கும். அதோடைய பயன்பாடு வந்து வெறும் கண்காணிப்பு அப்படிங்கிறத தாண்டி அதில் வந்து நிறைய வசதிகள்லாம் இருக்கும். ஒரு நீர்களை வந்து, அதாவது குடிநீர் தேக்கி வைக்கிறதுக்கோ மழைநீர் தேக்கி வைக்கிறதுக்கோ கிணறு, குளம், இந்த மாதிரியான அமைப்புகள் இருந்தது. அண்டு வீரர்கள் தங்கிறதுக்கான அறைகளுமே வந்து 2 அறைகளுக்கு மேலே தான் ஒவ்வொரு இடத்துலையுமே இருந்தது. ஆனால் இந்த கோட்டையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நுழைவாயில் இருக்குது. இந்த நுழைவாயிலுக்கு அப்படியே இடதுபுறம் நம்ம போனோம் அப்படின்னா அங்கே ஒரே ஒரு அறை மட்டுமே இருக்குது. அதை தாண்டி இந்த கோட்டை மேலே வேறு எந்த கட்டுமான அமைப்புகளுமே கிடையாது. ஸோ இந்த கோட்டையுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா வெறும் வெளிப்புற சுவரும் ஒரு மேடை மாதிரி மட்டுமே இருக்குது. இந்த கோட்டையை வந்து நம்ம மேலேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய அளவிலான ஒரு மேடை, அந்த மேடை மேலே ஒரே ஒரு அறை, அதை தாண்டி இங்கே வேறு எதுவுமே இல்லை. இதோடைய சுற்றுச்சுவரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கருங்கற்களும் இங்கே இருந்த சரளை கற்களால் ஆன பாறைகளை வந்து அடுக்கியுமே வந்து இதனுடைய சுற்றுச்சுவர், அதாவது மேல் பக்க சுற்றுச்சுவர் அப்படிங்கிறத வந்து எழுப்பியிருக்காங்க. அந்த சுற்றுச்சுவருமே முன்னாடி மட்டும்தான் இருக்குது. இதோடைய பக்கவாட்டில் இருந்த சுவர்கள், சுற்றுச்சுவர்கள் எல்லாமே வந்து சரிஞ்சு கீழே விழுந்து மொத்தமாக போயிடுச்சு. இப்போ இந்த வாசல்லேருந்து நம்ம வந்து பார்த்தோன்னா நமக்கு இந்த பக்கம் இந்த புங்கனூர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் தான் ஃபுல்லாகவே தெரியும். அதாவது பாவாஜி மலையில் இது வந்து புங்கனூர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மலைகள் தான் முழுக்க முழுக்க நமக்கு கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் வெறும் மலைகள் மட்டுமே தெரியுது. இந்த கோட்டையும் வந்து 17ஆம் நூற்றாண்டில் மராட்டியர்கள் காலத்தில் தான் எழுப்பப்பட்ட ஒரு கோட்டை. இந்த கோட்டையுமே வந்து இங்கே இருந்து எதிரிகள் யாராவது நம்மளுடைய நகரத்துக்குள்ளே வராங்களா, நம்மளுடைய ஆட்சி பகுதிக்குள்ளே வராங்களா அப்படிங்கிறத கண்காணிக்கிறதுக்காக வீரர்களை நிறுத்தி இங்கேருந்து கண்காணிப்பும் தற்காக்கிறதுக்காக இங்கே வந்து அவங்க பீரங்கிகளை பயன்படுத்தியோ இல்லை வேறு விதமான தற்காப்பு நடவடிக்கைகளை எடுத்தோ இங்கேருந்து அவங்களுடைய ஆட்சியை வந்து பாதுகாத்திருக்கணும். அப்படியே நம்ம உள்ளே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த அறைகள், அந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நம்ம பார்ப்போம். மழை பெஞ்சிட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது. சுற்றி நம்ம ஊர் மொத்தம் வந்து அவ்வளோ அழகாக தெரியுது. இன்னுமே வந்து அப்படி தூறல் வந்து போட்டுட்டு தான் இருக்குது. சூப்பராக இருக்குது. இன்றைக்கி நினச்சேன், ஆஹா இந்த வெயிலில் போய் இன்றைக்கி நம்ம மாட்ட போகிறோம் அப்படின்னு நினச்சேன். வெதரும் செக் பண்ணல, ஆனால் சர்ப்ரைஸாக தான் இருந்தது. இங்கே வந்து ஒரு ரொம்ப சிறிய நுழைவாயில் மாதிரி இருக்குது. அதான் நுழைவாயிலா இல்லை ஜன்னலா அப்படிங்கிறது தெரியல. கருங்கல்லால் வந்து ஒரு சிறிய நம்ம சன்ஷேடுக்காக போடுவோம்ல, அந்த மாதிரியான ஒரு விஷயம் இங்கே இருக்குது. அதுக்கு கீழே வந்து சுதை கற்களை பயன்படுத்தி சுவர் எழுப்பியிருக்காங்க. இங்கேயுமே 2 அதே மாதிரி இருக்குது. ஒரு சிறிய சிறிய நுழைவாயில் இல்லைன்னா அது ஜன்னலாக இருந்திருக்கக்கூடிய சாத்தியங்கள் இருக்குது. அதுவும் இந்த அறைக்கு பக்கத்தில் இருக்குது. இந்த அறை இருக்குது, ஆனால் அதை தாண்டி அந்த பக்கம் ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இந்த அறைக்குள்ளே வந்து எதுவுமே இல்லை, ஒரு சின்ன ஜன்னலோ எதுவுமே இல்லை. இதோட கூரையுமே வந்து முழுசாக சரிஞ்சு கீழே தான் விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ முழுசாக இதுவுமே வந்து பாழ்பட்டு இருக்குது. இதுக்குள்ளே எதுவுமே இல்லை, சிறிய சிறிய துளைகள் மட்டுமே இருக்குது. நம்ம சாரம்லாம் கட்டுறதுக்கு பில்டிங்கில் வந்து ஒரு சின்ன ஹோல் ஒன்று விடுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான் இதுக்குள்ளே இருக்குது. இதுவுமே வந்து
மாடர்ன் ஸ்ட்ரக்சர் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நம்மளுடைய பழைய கற்கள் மாதிரி திக்னஸ் கம்மியான கல் இல்லை. இது நம்ம இப்போ பயன்படுத்துகிற செங்கற்கள் மாதிரியான ஒரு விஷயமா இருக்குது. அதை விட கொஞ்சம் திக்னஸ் வந்து கம்மியாக இருக்குது. பட் ஆனால் இதுவுமே வந்து சுதையை பயன்படுத்தி தான் கட்டிட்டோம். சுதையும் மணலும் இருக்குது. இதில் நம்ம இந்த கற்களை வந்து பார்க்க முடியும். இந்த சின்ன சின்ன சரளை கற்களை வந்து இதில் நம்ம பார்க்க முடியுது. ஸோ அந்த மாதிரியான ஒரு கட்டுமானம் தான் இங்கேயும் இருக்குது. இங்கே பாருங்கள், இதுதான் இந்த கோட்டையினுடைய பக்கவாட்டு சுவர். மிகப்பெரிய பாறைகள், அப்படியே கீழே வந்து பள்ளத்தாக்கு. இந்த பக்கம் வந்து நம்ம சத்துவாச்சாரி பகுதி இருக்குது. அப்படியே நம்ம நடந்து வந்தோம் அப்படின்னா அவ்வளோதான், கோட்டை வந்து முடிஞ்சுது. அவ்வளோதான், இந்த கோட்டையினுடைய மொத்த ஏரியாவுமே கவர் பண்ணியாச்சு. ஸோ இங்கே வந்தோம் அப்படின்னா இங்கேருந்து ஒரு பேனரமிக்கான ஒரு வியூவில் நம்ம வந்து ஆற்காடு பகுதியிலிருந்து வரக்கூடியவங்களையும், அப்படியே நாம் வந்து இந்த கர்நாடகா பகுதியிலிருந்து வர்றவங்களையும், ஆந்திரா பகுதியிலிருந்து வர்றவங்களையும் இங்கேருந்து நம்மளால் ரொம்ப ஈஸியாக நம்ம பார்க்க முடியும். பார்த்திங்கன்னா தெரியும், அப்படியே ஆற்காடு, இங்கே ஆந்திரா, இது கர்நாடகா. கரெக்டாக நம்ம கோட்டை தெரியுது. அந்த கோட்டைக்கு மேலே நம்மளால் வந்து இந்த இடத்துல இருந்து பார்க்க முடியாது. பட் ஆனால் முழுக்க இந்த அளவுக்கு ஒரு 180 டிகிரிக்கு வந்து கம்ப்ளீட்டாக நம்மளால் வந்து கவர் பண்ண முடியும். அங்கே இருக்கக்கூடிய மலைகள் எல்லாமே அவ்வளோ அழகாக தெரியுது, ரொம்ப சுத்தமாக தெரியுது. ஸோ காலையில் வந்து அற்புதமாக இருக்குது எங்களுக்கு. இன்றைக்கி வந்து இயற்கை எங்களுக்கு கொடுத்த சர்ப்ரைஸ் தான் இந்த மழையும், இன்றைக்கி இவ்வளோ ரம்மியமான ஒரு சூழலும் இருக்கிறதுக்கான ஒரு காரணம். ஸோ தொடர்ந்து இந்த கோட்டையில் அந்த பக்கம் ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது. ஸோ அதையும் நம்ம போய் அப்படியே பார்ப்போம் ஜாலியாக. இது ஒரு இந்த கோட்டையில் இருக்கக்கூடிய இது ஒரு பகுதி. இங்கே இருந்தும் நம்ம வந்து கண்காணிப்பு செய்ய முடியும். ஸோ மொத்தமாக இங்கேருந்து நாம் வந்து முழுசாக ஆந்திரா, கர்நாடகா பகுதி, அப்படியே வந்து நம்ம கோட்டை சார்ந்து இருக்கக்கூடிய மற்ற பகுதிகளை இங்கேருந்து பார்க்க முடியும். சரியாக என்னுடைய கை இருக்கிற அந்த இடத்துல தான் வந்து நம்ம குஜாராவ் கோட்டை இருக்குது. அப்படியே பார்த்தோன்னா அந்த மலை, அந்த ஒரு முகடு தெரியுது இல்லையா, அங்கே தான் வந்து முர்தாஸ் கவுர் கோட்டை இருக்குது. இங்கே குஜாராவ் கோட்டை. இப்போது நான் நின்றுட்டு இருக்கிறது வந்து சஜாராவ் கோட்டை. இன்றைக்கி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வந்த இடம் வேலூரினுடைய மையப்பகுதியில் அமைஞ்சிருக்கிற பாவாஜி மலை மேலே எழுப்பப்பட்ட சஜாராவ் கோட்டை. இந்த கோட்டையும் வந்து 17ஆம் நூற்றாண்டில் மராட்டியர்களால் கட்டப்பட்ட கோட்டை தான். இந்த கோட்டையை நாம் இன்றைக்கி பார்த்தோம். ரொம்பவே அழகாக, ரொம்ப எளிமையான முறையில் வந்து இந்த கோட்டையை வந்து எழுப்பியிருந்தாங்க. இந்த கோட்டையினுடைய முழு பயன்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து நம்ம வந்து நகரத்தினுடைய 3 பக்கங்களை வந்து கண்காணிக்க முடியும். அதற்கான ஒரு பயனுக்காக தான் இந்த கோட்டை அப்படிங்கிறது வந்து எழுப்பப்பட்டிருக்கு. ஆனால் இந்த கோட்டைக்கு வர அந்த ட்ரெக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது. இந்த பக்கத்தில் இந்த கோட்டைக்கு நெருக்கமாக ஆக ஆக இந்த கோட்டை வந்து ரொம்பவே செங்குத்தான ஒரு மலையேற்றத்தை வந்து ஏறுற மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்குது. ஸோ ரொம்ப அழகாக இருந்தது. இந்த கோட்டையினுடைய ஒரு புறம் வந்து மாநகரம், அதாவது நம்மளுடைய நகரப்பகுதிகள் முழுக்க வீடுகளும், குறுக்க பாலாறும், அதை தாண்டி காட்பாடி பகுதியும் அமைஞ்சிருக்கு. அப்படியே இந்த கோட்டையினுடைய பின்புறம் முழுக்க கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் மலைகள் மட்டும்தான். அந்த மலைகளும் வந்து இன்றைக்கி அவ்வளோ அழகாக இருக்குது. அது எப்போவுமே அழகு தான். இந்த மாதிரி மழை பெஞ்சிட்டு அதுக்கப்புறம் இருக்கும்போது அந்த மேகங்களும் அந்த மலையும் வந்து ரொம்பவே அற்புதமாக, ரொம்ப அழகாக இருக்கும் அதை பார்க்குறதுக்கே. அந்த மலையை நீங்களே பாருங்கள், அப்படியே முழுக்க தூரத்தில் இருக்கக்கூடிய மலைகளும் தெளிவாக தெரியுது. அந்த மலைகளை வந்து இந்த மேகங்கள் வந்து அப்படியே தொட்டு தழுவி அப்படியே போகிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்குது.
இந்த மலைகளில் வந்து ஓரளவுக்கு மரங்கள் வந்து நிறைந்து காணப்படுது. இன்னும் ஒரு சில இடங்களில் வந்து மரங்கள் வந்து இன்னும் முழுசாக வளரலை. அதுக்கு காரணம் என்னென்னா, இந்த அடிக்கடி இந்த மலையை வந்து அதுவும் இந்த கோடை காலங்களில் கொளுத்தி விடுறதுனுடைய அதன் விளைவு தான் வந்து அந்த விதைகள் எல்லாமே எரிஞ்சு போய் புது மரங்கள் வந்து முளைப்பதற்கான அந்த விஷயத்தை நாம் அப்படியே அதோட விதையிலே வந்து அதை கிள்ளி வந்து எரிஞ்சிடுற மாதிரியான ஒரு வேலை தான் நடக்குது. ஸோ இதெல்லாம் தொடர்ந்து ஏன் நடைபெறுது, யார் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு கேள்விக்குறியாக இருக்குது. அதை பண்ணாமல் இருக்கலாம், பட் அதை ஏன் பண்ணுறாங்க, அதனால் அவங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படிங்கிறதும் தெரியல. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த கோட்டையினுடைய அதை சுற்றுச்சுவர்கள் எப்படி இருந்தது, அதனுடைய உள்ளே இருக்கக்கூடிய அறைகள் என்ன மாதிரியான விஷயங்களாக எழுப்பியிருந்தாங்க, அதில் வந்து 3 ஜன்னல் மாதிரியான அமைப்புகள் நம்ம பார்த்தோம். கோட்டையினுடைய உள்புறத்துலேருந்து வெளிப்புறத்தில் யாராவது வராங்களா போகிறாங்களா அப்படிங்கிறத வந்து பார்க்குறதுக்கான ஒரு விஷயமாக பார்த்தோம். ஒரு மலை மீது அழகான ஒரு மேடை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமாக தான் இருக்குது. பரப்பளவில் ரொம்பவே சின்னது தான். இதை நான் முன்னாடி சொன்ன மாதிரி மராட்டியர்கள் வந்து முதல்ல ஒரு கோட்டை எழுப்பியிருப்பாங்க. நம்ம முர்தாஸ் கவுர் கோட்டையை தான் எழுப்பியிருக்கணும். அதுக்கு பிறகு அது கண்காணிப்புக்கு அது போதலை அப்படின்றபோது இந்த மற்ற 2 கோட்டைகளுமே வந்து அமைச்சிருக்கலாம். குஜாராவ் கோட்டையும் இந்த சஜாராவ் கோட்டையுமே. இந்த கோட்டைகள் பற்றின விஷயங்களை எனக்கு யாருக்குமே தெரியாது அப்படின்னா, நம்ம ஆல்மோஸ்ட் இந்த 3 கோட்டையினுடைய விலாகையும் நம்ம பார்த்துட்டோம். எக்ஸ்ப்ளோர் பண்ணி என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். நான் மீதி 2 கோட்டையோடைய வீடியோ லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் பார்க்காதவங்க போய் அந்த வீடியோக்களை பாருங்கள். பார்த்துட்டு மற்றவங்களுக்கும் இது தெரியணும், தெரிஞ்சுக்கணும். அன்றாடம் நம்ம தினமும் இதே ரோட்டில் தான் பயணிக்கிறோம். இந்த கோட்டைகள் எல்லாத்தையும் கண்டிப்பாக ஒரு முறையாவது நம்ம பார்ப்போம். அப்படி இருந்தும் இந்த கோட்டையை பற்றின தகவல்கள் எங்களுக்கு தெரியாது, நானும் பார்த்துருக்கேன், க்யூரியாசிட்டி இருந்திருக்கு, பட் அதை தெரிஞ்சிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோக்கள் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மளுடைய வரலாறு நாம் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு நாம் அதை பேசினா தான் அது மற்றவங்களுக்கு போய் சேரும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அதை நம்ம சரியாக செய்வோம் அப்படிங்கிறது தான் உங்ககிட்ட நான் கேட்குற கோரிக்கை. தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். இந்த வேலூர் கோட்டைக்கு எதிரில் இருக்கக்கூடிய இந்த 3 துணை கோட்டைகளையும் பார்த்தாச்சு. இதை தாண்டி இன்னும் வேலூரில் நிறைய கோட்டைகள் இருக்குது. மண் கோட்டைகள் அழிஞ்சிருச்சு. அதை தாண்டி கருங்கல் கோட்டைகள் இன்னுமே நிறைய இருக்குது. சிதலம் அடைஞ்ச நிலையிலும் இருக்குது, முழுசாக பார்க்குற நிலைமையிலும் சில கோட்டைகள் இருக்குது. அந்த கோட்டைகளும் போய் பார்ப்போம். அந்த கோட்டைகள் பற்றின தவறான தகவல்கள் நிறைய பரவிட்டுருக்கு. அது பற்றின உண்மை என்ன, யார் காலத்தில் கட்டப்பட்டது, அந்த கோட்டையினுடைய பயன் என்ன, எதற்காக கட்டப்பட்டது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம தொடர்ந்து டீட்டெயிலாக நம்ம போய் பார்க்க போகிறோம். ஸோ தொடர்புலேயே இருங்க. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்குங்க. மறுபடியும் வேறு ஒரு வரலாற்று தளத்தில் வேறு ஒரு வரலாற்று சம்பவங்களோட அழகான விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்ப்போம். உங்களிடந்து இப்போதைக்கு டாட்டா, பை பாய். குழந்தைகளோட ஆர்வத்தையும் ஆற்றலையும் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு செல்ல வருகிறது GreenFX, the revolution of multimedia training center வழங்கும் சம்மர் ஸ்பெஷல் கோர்ஸ். லேர்னிங்கும் கேம்ஸும் கிரியேஷனும் கலந்த ஒரு சூப்பர் ஃபன் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். 4 வாரமும் 4 விதமான கிளாஸஸ். பேசிக் கம்ப்யூட்டர் மற்றும் AI டூல்ஸ், டிராயிங் அண்ட் பெயிண்டிங், கிராஃபிக் டிசைன் எசென்ஷியல்ஸ், 3D மாடலிங் அண்ட் 3D பிரிண்டிங். படிக்கிறதுக்கு ஒரு புதிய ஸ்டைல். ChatGPT, கிராஃபிக் டிசைன், மூவிஸ் அண்ட் கேம்ஸோட கத்துக்கிட்டு சும்மா கலக்கட்டும். ஏப்ரல் 17 முதல் புதிய பேட்ச் தொடங்குகிறது. உங்க கிரியேட்டிவ் விஷனை ரியாலிட்டியாக மாற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள். GreenFX மல்டிமீடியா ட்ரைனிங் சென்டர், number 508, first floor, RTO Road, Satwachari, Vellore, 632009, 9840289462, 9940338307.